ஒருவரை நன்கு புரிந்து கொள்ள எத்தனை ஆண்டுகள் ஆகும்? உங்களில் எத்தனை பேர் இதை பற்றி யோசித்திருக்கிறீர்கள்? அதுவும் ஒரு திருமணத்தில். என்னை பற்றி என் மனைவிக்கு எல்லாம் தெரியும், என்னை பற்றி என் கணவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இது பொதுவாக நாம் ஏற்றுக்கொண்ட சமூக விதி. கணவன் மனைவிக்கு இடையில் ரகசியம் என்ற மர்மத்திரை விழும்பொழுது திருமணம் என்ற பந்தம் கொஞ்சம் ஆட்டம் காணதான் செய்கின்றது. பல 10 ஆண்டுகளை ஒன்றாக கழித்த தம்பதிகள் இவர்களுக்கு நடுவே விழுந்தது ஒரு கருப்பு திரை. மனைவிக்கு தெரியாமல் கணவன் ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டிருந்தார். இல்லை, இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும், அந்த பெண்ணை அவர் திருமணமே செய்து கொண்டார். இதை பற்றி முதல் மனைவிக்கு அறவே தெரியாது. இந்த பெண்மணி யார் என்று இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஜைத்தூன். இவர்தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த 2ஆம் மனைவி. ஜைத்தூனுக்கு தன் கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருப்பது தெரியும். தெரிந்துமா என்று நீங்கள் கேட்பீர்கள். இப்போதைக்கு அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். அதை காட்டிலும் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போவதை நீங்கள் நம்ப கொஞ்சம் சிரமப்படுவீர்கள். முதல் மனைவி நஃப்சியாவுக்கு தன் கணவர் இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டார் என்பது தெரியாது. ஆனால் அவர் 2ஆம் தாரமாக மணந்து கொண்ட பெண்ணை தெரியும். குழப்பமாக இருக்கிறதா? சொல்கிறேன். நஃப்சியாவும் ஜைத்தூனும் ஒரே இடத்தில் வேலை செய்பவர்கள். இன்னும் சொல்ல போனால் வேலை இடத்தில் அருகருகே அமர்ந்து வேலை செய்பவர்கள். இது உங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தால் முதல் மனைவி நஃப்சியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த வழக்கில் பார்த்தாக்கா இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. திருமணம் ஆன பிறகு 2வது மனைவியை கல்யாணம் செஞ்சுருக்காரு. கல்யாணத்துக்கும் திருமணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கல்யாணம்னாக்கா நம்ம ரெஜிஸ்டர் செய்யாமல் நிக்கா மட்டும் செய்கிறது. அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் கோயிலில் போய் தாலி கட்டுறது, அது ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது கல்யாணம். அதே மாதிரி முஸ்லீம்கள் பள்ளியாசல்லையோ அல்ல வீட்லேயோ நிக்கா மட்டும் முடிச்சுக்கிட்டாக்கா அது கல்யாணம். இதே ரெஜிஸ்டர் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணி செஞ்சுக்கிட்டாக்கா அது நம்ம திருமணம்னு சொல்லலாம். இதில் என்ன நடந்திருக்குன்னாக்கா இவர் முதல் கல்யாணம் செஞ்சுருக்காரு. அதாவது இந்த கேஸ் எடுத்து பார்த்தாக்கா இவர் நிக்கா மட்டும் செஞ்சுருக்காரு தெரியுது. இதை எங்கேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணல. நிக்கா முடித்த பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இதை ரெஜிஸ்டர் செஞ்சுருக்காரு. எந்த ஊரில் ரெஜிஸ்டர் செஞ்சாருன்னு தான் நம்மளுக்கு தெரியல. சிங்கப்பூரில் செஞ்சாரா வெளியூரில் செஞ்சாரான்னு தெரியல. சஃபியை பொறுத்தவரை எல்லாமே சுமூகமாகத்தான் போய்கொண்டிருந்தது. முதல் மனைவி நஃப்சியாவுக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு மனைவியும் வெவ்வேறு வீட்டில் இருந்தார்கள். அப்படியே இருந்திருந்தால் வம்பும் இல்லை, இந்த வழக்கும் இல்லை. ஆனால் சஃபியின் மூளை தீவிரமாக ஒரு திட்டத்தை தீட்டியது. அந்த திட்டம்தான் இந்த பிரச்சனையின் ஆணிவேர். இந்த வழக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கணவர் 2வது மனைவியோட பணத்தை எடுத்து அவரோட சிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட்டு அது மூலிமா வீட்டு கடனை கட்டியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முதல் மனைவி கிட்ட அந்த கேஷஸ் ஆர்டரை கொடுத்துட்டு அவங்க சிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட சொல்லி அது மூலிமா வீட்டு கடனை கட்டியிருக்காரு. I have here a check, 205,000. ஸோ இது 2015 நடந்ததுனால இவர் செஞ்ச முறை தப்பு. ஸோ இது டீகப்ளிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பராக டீகப்ளிங் நீங்கள் செய்யணுன்னாக்கா இது நீங்கள் HDB மூலிமா அப்ளை பண்ணி, ஸோ அப்போ HDB உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் இவங்களோட ஷேர் நீங்கள் வாங்க போகிறீங்க, ஓகே இவங்க சிபிஎஃப் மூலிமா இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கட்டணும். அதுக்கு உங்களுக்கு எல்லா பேமெண்ட் சம்மரி எல்லாமே வரும். ஸோ இவர் எதுவும் அதெல்லாம் செய்யாமல் நேராக சிபிஎஃப்பில் காசு போட்டு அவங்க மனைவி பேரில் சிபிஎஃப்பில் காசு போட்டு அதன் மூலிமா அவங்க இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த செஞ்ச முறை தப்பு. ரெண்டாவது என்னென்னா 2016 இந்த HDB டீகப்ளிங் டோட்டலி செய்ய முடியாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. டீகப்ளிங்னா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்
எனக்கு கொஞ்சம் இன்னும் பணம் இருக்குது, என்னோடய ஒய்ஃபோட ஷேர் நான் வாங்கி அவங்களோட பேரை நான் வெளியே எடுத்து ஸோ நான் சோல் ஓனராக ஆகுறது, அதுதான் வந்து டீகப்ளிங்னு. ஸோ இது ஏன் வந்து ஆள் வந்து அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு திங்கிங் இருக்குது, ஒரு 2வது ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு. ஸோ இந்த அடிஷ்னல் பையர் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கட்டக்கூடாதுன்னு அவங்களோட ஷேரை வாங்கிட்டு, இப்போ ஒரு மனைவி, ஒரு எக்ஸாம்பிள் மனைவியோட பேரில் வந்து அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்காது, ஸோ அவங்க வந்து இன்னொன்று ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஸோ இதனால் இது ஏபிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அடிஷ்னல் பையர் ஸ்டாம்ப் டியூட்டி அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து இது ரொம்ப பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் 2016 வந்து இது டோட்டலி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார் HDB ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் டீகப்ளிங் செய்யவே முடியாது, ஆனால் இப்போ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் கணவர் வந்து முதல் மனைவிகிட்ட அந்த தொகையை கொடுத்துருக்காருன்னா, என் பார்வையில் வந்து அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, முதல் வீடு வந்து அவர் பேருக்கு வந்துடும், முதல் மனைவியை அவங்க வந்து விவாகரத்து பண்ணலாம். It's a legal divorce. I already put out the paper. You got to read and sign. முன்னால் சொன்ன மாதிரி 2வது மனைவிக்கு அவங்களோட தனியாக ஒரு HDB வீடு இருக்குது. HDB சட்டப்படி ஒரு தம்பதி வந்து 2 HDB ஃப்ளாட் வச்சுருக்க முடியாது. ஆனால் இப்போ அவங்க 2 பேருக்கும் தனித்தனி HDB ஃப்ளாட் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணுறாங்கன்னா 2 HDB ஃப்ளாட் அவங்களால வச்சுருக்க முடியும். ஸோ 2 HDB ஃப்ளாட் இருக்கையில் ஒரு வீட்டில் அவங்க தங்கிட்டு 2வது வீட்டை வந்து அவங்க வாடகை கொடுக்கலாம். இதுதான் வந்து அந்த கணவரோட திட்டமாக இருந்திருக்கோன்னு என் பார்வையில் நான் நினைக்கிறேன். தொண்ணூற்றி 9லலாம் பார்த்தாக்கா 3000 வெள்ளி சம்பளத்தில் வந்து 2வது திருமணம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இடையில என்ன தொகை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் உதாரணத்துக்கு 2வது திருமணம் செய்கிற மனைவி வந்து சொந்த வருமானம் இருக்குது, அவங்க வந்து முதல் கணவனை நம்பி இருக்க போகிறதில்லை. சஃபி அன்று சந்தோஷமாக இருந்தார். காரணம், 2ஆம் மனைவி ஜைத்தோனின் மத்திய சேமநிதி சந்தா கணக்கில் 200,000 வெள்ளி ரொக்கமாக இருந்தது. அந்த பணத்தை ஜைத்தோன் சஃபியிடம் கொடுக்கவும் தயாராக இருந்தார். ஜைத்தோன் சஃபியை முழுமையாக நம்பினார். சஃபி இத்தனை புத்திசாலியா? இப்பேற்பட்ட திட்டம்! கணவனை பற்றி உள்ளூர் அவருக்கு தாழாத பெருமை. 200,000 வெள்ளி ரொக்கம் கைமாறியது. ஸோ இந்த வழக்கில் வந்து கன்வெர்ட் பண்ண தவறுன்னு சொன்னால், அவர் வந்து அந்த 200,000 அவர் CPF அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வீட்டுக்கு அதை செலவழிச்சிருக்கலாம். ஆனால் என்னோட சந்தேகம் என்னென்னா வந்து, ஏன்னா ஒரு 13 வருஷமாக அவர் வீட்டுக்கு எந்த செலவும் அவளை முதல் மனைவிக்கு எந்த காசும் கொடுக்காதனால முதல் மனைவி கேட்டுட்டாங்க 2015 உங்கள் பங்கை கொடுங்கன்னு. ஸோ அதனால் அந்த 200,000 முழுமையாக முதல் மனைவிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுதான் அவர் பண்ண தவறு. ஏன்னா அவருடைய சொந்த CPF அக்கௌண்ட்டில் அவர் போட்டிருந்தால் ஷரியா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவர் கணக்கில் வரும், வீட்லேயும் அவருக்கு ஒரு பங்கு வந்திருக்கும். இதில் என்ன நடந்துச்சுட்டாக்கா, 2வது மனைவி வந்து இந்த பணத்தை வந்து அவங்க CPF அக்கௌண்ட் வெளியே எடுத்துருந்துருக்காங்க. எடுத்து இந்த பணத்தை வந்து கேஷஸ் ஆர்டர் மூலயமா வந்து கணவன்கிட்ட கொடுத்துருக்காங்க. Thank you, sir. You're welcome. அந்த கணவன் இதே கேஷஸ் ஆர்டரை வந்து முதல் மனைவிட்ட கொடுத்துருக்காங்க. முதல் மனைவி வந்து இதை வந்து அவங்க CPF அக்கௌண்ட்டில் போட்ட பிறகு HDB கடனை முழுசாக அடைச்சிட்டாங்க. What? We've been married over 35 years, and I think it's time for us to settle our debts, in particular the house. So I have a check here for 205,000. This will settle all outstanding debts for the house. Thank you. Okay, I'll see you later. அவர் வந்து கொடுத்துருக்காரு ஒரு 20,000 அவருக்கு சேல்ஸ் ப்ரொசீட் கொஞ்சம் வரலாம். ஆனால் இது வந்து ஷரியா கோட் முஸ்லீம் லா வந்து அவங்கள வந்து இடா இருக்குது, முத்தா இருக்குது, அவங்க வந்து ஷரியா லா வந்து ஃபாலோ பண்ணுறதுனால சேல்ஸ் ப்ரொசீட் ஒண்டி பார்க்க மாட்டாங்க. சேல்ஸ் ப்ரொசீட் வருது, அதில் வந்து அவங்க பார்ப்பாங்க 80% or 90% முதல் மனைவி கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறனால அந்த மீதி ஃபண்ட்ஸ் அவருக்கு சேர வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் அதில் அந்த முத்தா இடா அந்த கால்குலேஷன்லாம் வந்தாக்கா இவருக்கு எதுவும் கிடைக்காது. இதில் என்ன நம்ம கவனிக்கணுண்டாக்கா, இதில் வந்து இந்த கேஸை வந்து அணுகிற முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருந்தாக்கா இந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது. இந்த கேஸ் ஷரியா கோர்ட்டுக்கு போன போது ஷரியா கோர்ட்டில் காதி வந்து அங்கே வந்து பிரசிடெண்ட்டு சொல்லுவோம், ஷரியா கோர்ட்டில் நீதிபதி பிரசிடெண்ட்டு சொல்லுவோம். இந்த 2வது மனைவி மூலமாக பணம் வந்தது தெரிஞ்ச பிறகு நீதிபதி வந்து கணவன்கிட்ட வந்து
ரெண்டாவது மனைவி இந்த கேஸில் வந்து மூணாவது நபராக சேர்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. தம்பதிகள் விவாகரத்து நடக்க போது சொத்து பிரிக்கிறதுல அது மூணாவது நபருக்கு ஏதாவது உரிமை இருந்தாக்கா இந்த மாதிரி அனுமதி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சஃபி நஃப்சியா இவர்களின் விவாகரத்தோடு பிரச்சனைகள் நின்றுவிடவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இங்குதான் ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமாக தலையெடுத்தது. You think what? You cheating on me, right? For 35 years, I give you my love, my everything, my energy, my youth. Ini you balas I. I know it's 35 years. இந்த வழக்கில் வந்து நான் முதல் மனைவியை பிரதிநிதித்தேன். அவங்க வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணல. அவங்க வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 120,000 வெள்ளி வந்து என் கணவர்கிட்ட வந்து வந்துச்சு, ஆனால் இந்த பணம் உண்மையாக வந்து ரெண்டாவது மனைவி கிட்ட வந்துருச்சுன்னு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை மறைக்கல. ஆனால் வீடை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாதம் என்னதான் இருந்துச்சுன்னா, என்னதான் கணவர் வந்து 120,000 வெள்ளி கொடுத்துருந்தாலும் 13 வருஷமாக அவர் எதுவும் கட்டுக்கல. கல்யாணம் பண்ணி 30 வருஷம் இருக்குது. அவர் பெருசாக ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல அவர் கல்யாணத்துக்கு. ஸோ அந்த 120,000 அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஜீவன் அம்சமாக தள்ளுபடி பண்ணும்படி நீதிபதியில் கேட்டுருந்தாங்க. ஸோ என்ன தான் வந்து முதல் மனைவி வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாலும், இந்த மாதிரி பணம் வந்து கணவர்கிட்ட வந்துருக்குன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா வீடு முழுமையாக அவங்ககிட்ட வரணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. Sorry. I have to go. இந்த 2 லட்சம் வந்து ரெண்டாவது மனைவியோட தாண்டு வந்து அதில் யாருக்கும் இந்த சந்தேகமும் இல்லை. மனைவியே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஷரியா கோர்ட்டில். அதனால தான் நீதிபதி வந்து இந்த கேஸ் வந்து தள்ளி போட்டு ரெண்டாவது மனைவி வந்து இதில் வந்து மூணாவது நபராக சேர்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தகவல் தெரியல. அதனால் அவங்க உரிமையை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தாக்கா நம்ம சட்டப்படி என்ன செய்யணுண்டாக்கா, ஷரியா கோர்ட்டில் வந்து மனு போட்ட பிறகு மூணாவது நபராக சேர்கிறதுக்கு மனு போட்ட பிறகு நீதிபதி வந்து நம்மளுக்கு என்ன உரிமைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீதிபதி வந்து கேஸை ஸ்டே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டே பண்ண பிறகு நம்ம ஃபேமிலி கோர்ட்லேயோ அல்ல ஸ்டேட் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ போய் நம்ம மனு போடணும். It's my money. I want it back. எனக்கு வந்து இந்த சொத்தில் வந்து பாகம் இருக்குது, எனக்கு இதில் என்ன பாகம் இருக்குன்னு நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு நம்ம ஒரு மனு போடணும். அந்த மாதிரி தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஷரியா கோர்ட்டுக்கு திருப்பி போகணும். இந்த பெரிய தொகை வந்து அவர் வந்து முதல் மனைவிக்கு கொடுத்தது வந்து ஒரு கடனாக கொடுத்தாரா, இல்லை ஒரு கிஃப்டாக கொடுத்தாரா, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்தாதான் தெரியல. ஆனால் இவரோட இன்டென்ஷன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஷேர் வாங்கி அந்த ஒய்ஃபோட பேரை வெளியெடுத்து இவர் சோல் ஓனராக ஆகுறதுக்கு தான் அவரோட மெயின் திங்கிங்கு. ஆனால் அவர் சரியாக செய்யலை. ஏதோ கொடுத்தோமோ அப்படி வந்து சிபிஎஃப் மூலியமாக போட்டு அது எல்லாமே கட்டியாச்சு. அதுக்கு மேலே அவர் ஒன்றுமே செய்யவே இல்லை. அப்போ 2016 வந்து இந்த லா வந்து மாற்றிட்டாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் 2 இருக்குது. ஏன்னா ஷரியா நீதிமன்றம் அவங்க தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதை வந்து கணவர் அப்பீல் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து அவர் தோத்துட்டார். ஏன்னா முதல் தருணத்தில் வந்து அப்பியர் பண்ணலன்னு. ரெண்டாவது மனைவி அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போகிறாங்க. மறுபடியும் நான் வந்து முதல் மனைவி வந்து பிரதிநிதித்தேன். ஸோ ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல் மனைவி கணவர் அவங்க 2 பேரையும் பொறுத்த வரைக்கும் ஷரியா கோர்ட் பண்ண முடிவு தான் இறுதி முடிவு. அது அவங்களால மாற்ற முடியாது. இப்போ ரெண்டாவது மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த கடனும் அந்த கேஷஸ் ஆர்டரும் அவங்க வந்து அவங்க கணவரை நம்பி தான் கொடுத்துருக்காங்க, முதல் மனைவியை நம்பி கொடுக்கல. இந்த கேஸில் வந்து ரெண்டாவது மனைவி வந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்துருந்தாக்கா, அதாவது ஒரு வக்கீலை போய் பார்த்தோ இல்லை வக்கீல் இல்லாமல் கூட அவங்க சொந்தமாக போய் ஏதாவது மனு போட்டிருந்தாக்கா ஷரியா கோர்ட்டில் அவங்களோட உரிமையை வந்து பாதுகாக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து நீதிபதி வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த தருணத்தில் வந்து ரெண்டாவது மனைவியும் கணவனும் தம்பதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க, ஒரே வரவு செலவு. ஸோ இது வந்து ஒரு சிக்கலான சிச்சுவேஷன். ஏன்னா ரெண்டாவது மனைவி எப்படி அவங்க சொந்த கணவர்கிட்டருந்து இந்த தொகையை திருப்பி பெறுறது, ரெண்டாவது வந்து பெரிய தொகை வேறு. இது வந்து ஏன் ஒரு கேஸாக வந்திருக்குன்னா, அவங்க செஞ்ச அந்த புருஷன் வந்து செஞ்ச முறை வந்து தப்பு. அவங்க வந்து எந்த லீகல் அட்வைஸும் எடுக்கலை.
இல்லை HDBக்கு வந்து அவங்க வந்து சரியாக வந்து ப்ராப்பராக வந்து இதோட எப்படி இந்த அப்ளிகேஷன்லாம் செய்யணும்னு அவர் வந்து செய்யவே இல்லை. அவரோட திங்கிங் என்னென்னா, நான் இந்த காசு கொடுத்தேன், நான் தான் வந்து ஒரு ஷேர் நான் வாங்கிட்டேன்னு அந்த மாதிரி நினச்சி அவர் வந்து செஞ்சுருப்பார். Later on, sell the flat. We could sell it at a profit. We can make some money. I'll definitely help you. முதல் மனைவி வந்து நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த தொகையில் ஒரு சிறிய பங்கு அவங்க வந்து ரெண்டாவது மனைவிக்கு திருப்பி தர வந்து ஒரு கட்டத்தில் அவங்க வந்து சம்மதிச்சாங்க. ஆனால் நம் அதிலே சொன்ன மாதிரி இந்த வழக்கு வந்து 4 நீதிமன்றத்துக்கு மேலே போச்சு. அதுக்கான செலவும் அந்த முதல் மனைவி வந்து ஏற்றுக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ மேல் நீதிமன்றத்துக்கு போகையில் அந்த தருணத்தில் வந்து அந்த முதல் மனைவி வந்து எந்த சமயம் திருப்பி வந்து அந்த ரெண்டாவது மனைவிக்கு கொடுக்க வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை. You are the sole beneficiary of this property. Thank you. சிங்கப்பூரில் வந்து ஷரியா கோர்ட் கொடுத்த தீர்ப்பை வந்து எதிர்த்து வந்து ஹைகோர்ட்டில் யாரும் வந்து தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஷரியா கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து ஷரியா கோர்ட் மூலமாக தான் தீர்த்துக்கணும். ஷரியா கோர்ட்டில் உள்ள தீர்ப்பில் நம்மளுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தாக்கா நம்ம வந்து இதை அப்பீல் போர்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி அப்பீல் போர்டுக்கு எடுத்துகிட்டு போனாக்கா, அப்பீல் போர்டு வந்து மூவிஸில் இருக்குது. அப்பீல் போர்டில் வந்து நம்ம அப்பீல் பண்ணாக்கா அங்கே வந்து 3 நீதிபதிகள் உட்காந்துருப்பாங்க. அந்த 3 நீதிபதியில் ஒரு சேர்பர்சன், மற்றவங்க வந்து ஒரு வக்கீலாக கூட இருக்கலாம். 3ஆவது நபர் வந்து ஒரு உஸ்தாத், அதாவது ஷரியா சட்டம் படித்தவங்க. இந்த 3 பேர் வந்து உட்காந்து இதில் வந்து நியாயமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ஷரியாக்குள்ள நியாயமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பாங்க. சிங்கப்பூர் கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முஸ்லீம் மேரேஜ் வந்து ஒரு விவாகரத்துக்கு போனிச்சுனாக்கா அது வந்து ஷரியா லாவில் தான் வரும். ஸோ கோர்டும் வந்து டிவோர்ஸ் கோர்ட் எல்லாமே ஷரியா கோர்ட்டோட மூலியமாக தான் வரும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் கூட பெண்களுக்கு வந்து ஒரு சலுகை இருக்குது. அவங்க வந்து இப்போ ஒரு வீடு விற்கிறதா இருந்தாக்கா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ முஸ்லீம் லாவும் இதில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சேர வேண்டிய கொஞ்சம் பணம் வந்து எத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த ஒரு முஸ்லீம் சட்டப்படி ஒரு கால்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சேல்ஸ் ப்ரொசீஸ் மூலயமா தான் வந்து இதெல்லாமே வந்து டிடாக்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் சலுகை வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. Mr. Safi, is there anything you want to clarify? No, not really, no. விவாகரத்து கொடுத்தாச்சு, தீர்ப்பம் வந்துடுச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து பிரிச்சுக்கணுன்ற ஒரு தீர்ப்பம் வந்துடுச்சு. அதில் வந்து கணவனுக்கு வந்து திருப்தி அல்ல. கணவனுக்கு அதை எதிர்த்து வந்து அவர் வந்து ஷரியா கோர்ட்டில் வந்து வேரியேஷன் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. இந்த மாதிரி வேரியேஷன் அப்ளிகேஷன் வரப்போது ஷரியா கோர்ட்டில் நீதிபதி வந்து கேஸ் வந்து தள்ளி போட்டிருக்காரு. ரெண்டாவது மனைவி வந்து இந்த கேஸில் வந்து 3ஆவது பார்ட்டியாக சேர்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அனுமதியை வந்து ரெண்டாவது மனைவி வந்து பாய்ச்சிக்கல. அவங்க வந்து இந்த கேஸில் வந்து 3ஆவது நபராக போய் சேரல. அப்படி இருக்க போது ஷரியா கோர்ட்டில் வந்து ஃபைனல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைனல் ஆர்டர்னாக்கா அந்த முழு பணமும் வந்து மனைவிக்கு போய் சேரணுன்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதான் அந்த 2 லட்சம் வெள்ளி வந்து கணவர் வந்து ரெண்டாவது மனைவி எடுத்து கொடுத்தாங்களே, அந்த 2 லட்சத்தையும் வந்து மனைவிக்கு தான் இப்போது சேரணுன்னு வந்து ஷரியா கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. I'll pay you back. I'll find a way. Don't worry. ஷரியா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிவிலோட கம்பேர் பண்ணல சில வித்தியாசங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு கணவர் வந்து he can marry more than one time. அது ஒரு வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது வந்து மனைவிக்கும் ஒரு விவாகரத்தில் வந்து சொத்து உரிமை இருக்குது. உதாரணத்துக்கு ஜீவன் அம்சம்னு சொல்லுவாங்க. ஷரியா சட்டத்தில் அது வந்து 2 வகை வரும். ஒன்று வந்து நஃப்கா இடான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 3 மாதத்துக்கான பேமெண்ட் கணவர் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து நஃப்கா முத்தான்னு சொல்லுவாங்க. அது வந்து எத்தனை நாள் அவங்க சேர்ந்து வாழ்ந்துருக்காங்களோ அத்தனை நாள் அடிப்படையில் வந்து ஒரு ஜீவன் அம்ச தொகையை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 35 years tau. Exactly. Hey, 35 years bukan one day tau. Exactly. 2 தொகையும் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து கணவரோட சேலரியாக இருக்கலாம். ரெண்டாவது அவங்க என்ன மாதிரி வீட்டில் இருக்காங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மூணாவது மனைவி வந்து எத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்காங்க.
அதனால் அது வெதர் அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்களா இல்லை அவங்களும் தனியாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் ஷரியா கோர்ட் வந்து ஒரு ஜீவனம் தொகையை வந்து முடிவு பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து வீடு இல்லை வந்து மற்ற சொத்துன்னு வரையில் சிபிஎஃபாக இருக்கட்டும் இல்லை மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அதுவும் வந்து பிரிவினைக்கு வரும். ஸோ அதையும் மறுபடியும் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எத்தனை முக்கியமாக வந்து எவ்வளோ காலம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எத்தனை பிள்ளைங்க இருக்குது, கணவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த மற்ற ப்ராப்பர்ட்டிஸையும் அவங்க டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து சிவில் லாவாக இருக்கட்டும் இல்லை ஷரியா லாவாக இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு வந்து அந்த சொத்து உரிமை இருக்குது. இந்த வழக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கல்யாணம் வந்து ஒரு 30 வருஷ கல்யாணம். கணவரும் வந்து பெருசாக அந்த டவுன் பேமெண்ட்டை தவிர பெருசாக மனைவிக்கு எந்த பணமும் கொடுக்கல, வீட்டுக்கும் பெருசாக எந்த செலவும் பண்ணலை. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஷரியா கோர்ட் வந்து அந்த மனைவிக்கு வந்து முழு வீட்டை கொடுத்துருப்பாங்கன்னு என் பார்வையில் நான் கருதுறேன். Congratulations. Thank you. You're welcome. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து மனைவிக்கு நிறையா சொத்து இருக்குது, கணவனுக்கு வந்து பெரிய சொத்து ஒன்றும் இல்லை வந்து அவங்க வந்து 2 பேர் பேர்லையும் வீடு எதுவும் வாங்கலைன்னா கணவருக்கு வந்து ஷரியா கோர்ட்டில் பெருசாக ஒன்றுமே கிடைக்காது. ஸோ ஷரியா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பெண் உரிமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பர்டிகுலராக இந்த மாதிரி லாங் மேரேஜ்னு சொல்லுவாங்க, 20 வருஷம் 30 வருஷம் கல்யாண திருமணத்தில் வந்து கண்டிப்பாக பெண் உரிமை அந்த சொத்து பிரிவினையில் வந்து பெண் உரிமை வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக சஃபி என்ற இந்த மனிதனின் வாழ்க்கையில்தான் எத்தனை ரகசியங்கள். 2ஆம் திருமணத்தை பற்றி முதல் மனைவிக்கு தெரியாது. கணவன் தன்னிடம் கொடுத்த 200,000 2ஆம் மனைவியின் மத்திய சேமநிதி சந்தாவில் இருந்து வந்தது என்பதும் அவருக்கு தெரியாது. இறுதியில் விற்கப்பட்ட அவர்களின் வீட்டின் முழு லாபத்தையும் நீதிமன்றம் தனக்கே வழங்கும் என்றும் நஃப்சியா எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக இந்த தீர்ப்பை சஃபி எதிர்பார்க்கவில்லை. திருமணம், விவாகரத்து இவையெல்லாம் அவரவர் விருப்பம், அவரவர் முடிவு. ஆனால் ஒருவர் பணத்தில் இன்னொருவர் லாபம் அடைய வேண்டும் என்ற எண்ணம்தான் இங்கு பிரச்சனை. கணவன் மனைவியாக இருந்தால் என்ன, கொடுத்த பணத்திற்கு கணக்கு கேட்பது நியாயம்தானே?